ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான தி ஐடியா ஆஃப் யூ. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சொலின். இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. இவங்களுடைய 40வது பர்த்டேயை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதாவது டேனியல் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்டு, ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, 16 வயசு நிரம்பிய பொண்ணு நம்ம கதாநாயகிக்கே. அந்த பொண்ணு அம்மா கூட தான் இருக்குது. ஆனால் ஹஸ்பண்டான டேனியல் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் உறவு கசந்து போக கடைசியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு அவர் போயிட்டாப்புல. இப்போ அவர் வேற ஒரு பொண்ணோட இருக்கிறாரு. கதாநாயகி தன்னுடைய பொண்ணு தான் தனக்கு லைஃப் அப்படிங்கிற மாதிரி இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சில்வர் லேக் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஆர்ட் கேலரியும் வச்சுருக்காங்க. இவங்க தான் ஓனர் அந்த ஆர்ட் கேலரிக்கு. இப்படி இவங்களுடைய லைஃபு போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா கூட அம்மாவோட 5 நாள் இருக்குது அப்படின்னா அப்பாவோட ஒரு 2 நாள் இருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அப்படி அப்பாவோட இருக்கிற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, ஈஸி, அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பாப்புலரான ஒரு பாப் பேண்டு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சவுத் கொரியாவில் எப்படி பிடிஎஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் ஜென்ரேஷன் இருக்காங்க, மோமோலேண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி ஆகஸ்ட் மூன் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலரான பாப் பேண்டு ஒன்று இருக்குது. அந்த பேண்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாத்தையும் எப்படி நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாம் பிடிஎஸ்ல இருக்க ஒருத்தன் பேராக சொல்லிட்டு தருறாங்களோ, அந்த மாதிரி நம்ம கதாநாயகியுடைய மக இஷி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பேண்டில் இருக்க பல பேர்த்த பிடிக்கும். அதனால் அப்பா கிட்ட கேட்டு அந்த பேண்டு இங்கே வரும்போது, இவங்க ஊருக்கு வரும்போது ஒரு சின்ன மீட்டப்புக்கு இவங்க அப்பா ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ நம்ம கதாநாயகி அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு அந்த மீட்டப்புக்காக போகிறாங்க. போனால் ஹையஸ் கேம்பல் அப்படின்னு சொல்லி அந்த பேண்டில் மொத்தம் 5 பேர். இதில் லீடு சிங்கராக இருக்கக்கூடிய ஆள் தான் அந்த ஹையஸ் கேம்பல். அவர் தான் படத்துடைய கதாநாயகன். அவருக்கு வயசு 24. இங்கே தான் சம்பவமே. படத்தில் கதாநாயகனுக்கு வயசு 24, கதாநாயகிக்கு வயசு 40. இப்போ போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போதே அந்த ஃபஸ்ட்டு லுக்கிலேயே 2 பேர்த்துக்கு ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு கேட்சியாக பிடிச்சி போயிடுது. ஆனால் பெருசாக வெளிக்காட்டலை. இப்போ அந்த ஒரு லைவ் இன் கான்செர்ட் மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் கதாநாயகி ஒரு ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிக்கா போய் ரைட்டில் போனீங்கன்னா அங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல போக இவங்க மாட்டுக்கு போய் அங்கே ஒரு கேரவன் ஒன்று நிற்கிது. சரி, இப்போதைக்கு டெம்பரவரியாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க போல தெரியுது, இவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த பேண்டுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்குள்ளே ஏறி போய் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போனால் உள்ளே இருந்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்து ஹீரோ வர்றாரு. சார் சீக்கிரம் வாங்க, நான் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கங்களா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இந்த அம்மா உள்ளே யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது இது ஒன்றும் பப்ளிக்கான ப்ரொவைட் பண்ணப்பட்ட இடமெல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோ இருக்காரே ஹையஸ் கேம்பல், அவருக்கு தனியாக கொடுக்கப்பட்ட கேரவன். ஏன்னா அவர் அவ்வளவு லீடிங்கான அந்த பாப் பேண்டுடைய லீட் சிங்கரு. பயங்கர வசதி. அந்த ஆளுக்கு கோடீஸ்வரனாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ வசதியான ஒரு ஆள். ஏன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிறனாலேயே. நம்ம கதாநாயகி கொஞ்சம் ப்ரைவசியாக எல்லாத்தையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். செலிபிரிட்டினா தெரியுமே, அவர் வீட்டு வாசலில் ப்ரஷ் பண்ணிட்டு வெளியே துப்பலாம் அப்படின்னு வந்தால் 100 பேர் கேமராவோட கையங்களவுமா பிடிக்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க ப்ரெசன்ட் மீடியாவிலேருந்து. அப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள் நம்ம கதாநாயகன். இவங்களுக்குள்ள இதுக்கப்புறம் இந்த வயசு வித்தியாசத்தையும் தாண்டி அந்த மலர்ந்த ஒரு காதல் இறுதியாக கைகூடிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மைக்கேல் ஷோவால்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இந்த கதை இருக்கே த ஐடியா ஆஃப் யூ அப்படிங்கிறது ராபின் லீ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதின நாவல். அதே பேரில் தான் அந்த நாவலும் இருக்குது. அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இந்த படத்துடைய மிகப்பெரிய மேட்ரு இந்த படத்துடைய அந்த லீட் கேரக்டர்ஸ் 2ஐயும் எழுதின விதம். ஒரு வேளைக்கு நாவல்லே அப்படி தான் இருந்திருக்குமோ என்னமோ, நம்ம நாவல்லாம் படிக்கலை, அது அப்படி தான் இருந்திருக்குமோ என்னவோ. அந்தளவுக்கு சுவாரஸ்யமான 2 கதாபாத்திரங்கள். ஏன்னா கதாநாயகனை பொறுத்தளவுக்கு யார் என்னவாக இருந்தால் என்னங்க, காதல் வந்ததுக்கப்புறம் நீ கருப்பாக இருந்தால் சிவப்பாக இருந்தால் எனக்கு என்ன, நீ நெட்டையாக குட்டையாக இருந்தால் எனக்கு என்ன, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இந்த வயசு வித்தியாசங்கிறதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு முடிவில் இருப்பார். ஆனால் கதாநாயகியை பொறுத்தளவுக்கு எப்பா நீ எப்படி வேணாலும் இருப்ப, எனக்கு இந்த 16 வயசில் பொண்ணு இருக்குது, உனக்கே 24 வயசு தான் ஆகுது, எனக்கு 16 வயசில் ஒரு வயசு பொண்ணு இருக்குது, நாளைக்கு அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டீல் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த விஷயம்லாம் இருக்குது. 10க்கு நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி, நான் எங்கே வந்தாலும் உன் கூட எல்லா இடத்துல. ஒரு நாள் ஹீரோவோட ஒரு காஃபி ஷாப்புக்கு அப்படி காஃபி சாப்பிட போனால் மறுநாள் அது டிவியிலேருந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பப்ளிஷ் ஆகிடுது.
இவ்வளோ பெரிய சம்பவமாக இருக்கும்போது இந்த சொசைட்டி இதுக்கப்புறம் என்னை எப்படி பார்க்குமோங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை அந்த ஃபீமேல் லீடுடைய அந்த கதாபாத்திரம் பக்காவாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியே அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். இந்த படத்தில் ஹீரோயினாக ஆனி ஹாத்வே தான் பண்ணியிருப்பாங்க. அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஹீரோவாக நிக்கோலஸ் கலிட்ஸின் அவர் தான் பண்ணியிருப்பார். அவரும் செம்மையாக பண்ணியிருப்பார் அந்த ரோலை. இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த கதையை நின்றுச்சு. இவங்க 2 பேர் தான், இதை தாண்டி சும்மா பேருக்கு வந்துட்டு போகிற கதாபாத்திரங்கள் தான். நம்ம 96 படத்தில் எப்படி வந்து விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் தனியாக உட்காந்து பேசுகிற மாதிரி படம் நெடுகளும் போகும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த காலை எடுங்க. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 1999 இதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான நாட்டிங் ஹில் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. என் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அந்த படத்தை. அதுக்கு 2 காரணம். என்ன அப்படின்னா, நம்ம அந்த சேனல் ஆரம்பித்து 6-6.5 வருஷத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் படமாக ஹேச்சி டாக் ஸ்டைல் தான் பண்ணோம், 2வது படமாக தி இன்விசிபிள் கெஸ்ட் தான் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம 3வதாக பண்ண படம் நாட்டிங் ஹில் தான் நினைக்கிறேன். இப்போ மார்க் கொடுத்தாலும் 8 out of 10, 9 out of 10 கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு படம் அது. இதே இதில் போனஸாக அந்த படத்தையும் நான் சொல்கிறேன். அந்த படம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த 2 விஷயம் என்ன எனக்கு அந்த படத்தில் பிடிச்சது அப்படின்னா, ஒன்று, இப்படி பியூட்டிஃபுல்லாக ஒரு ரொமான்டிக் ட்ராமா எடுக்க முடியுமாங்கிற ஒரு ஃபீலை கொடுத்த படம் அது. 2வது, நம்ம சங்கத்தலைவி ஜூலியா ராபர்ட்ஸ் சும்மா பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்ட ஒரு படம் அது. ஒரு படம் நான் கமிட் ஆகிறதுக்கு $50 மில்லியன் சம்பளம் வாங்கக்கூடிய ஆனா ஸ்காட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சினிமா ஹீரோயினுடைய கதாபாத்திரமாகத்தான் ஜூலியா ராபர்ட்ஸ் அந்த படத்தில் வந்திருப்பாங்க. அவங்க யாரை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிங் ஹில் அப்படின்னு ஒரு இடத்துல சாதாரணமாக தெருவோரமாக ஒரு புக் ஷாப் ஒருத்தர் வச்சுருப்பாப்புல. யார்? ஹியூ கிரண்ட் தான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாப்புல. அவர் தான் ஹீரோ அந்த படத்தில். இத்தனை கோடி, ஒரு படத்துக்கு 50 கோடி 60 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோயினை ஒரு மாதத்துக்கு இந்த புக்குக்கெல்லாம் விற்றாத்தாங்க ஒரு 15,000 20,000 வரும், நம்ம வயிற்று பொழப்பை பார்க்கணும்ல, இப்படிங்கிற ஒரு நபர் மேலே காதல் வயப்பட்டால் என்ன ஆகுங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அதில் மறக்க முடியாது. இப்போ நான் எதையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுகிறதுங்கிறது வேறு. இந்த நாட்டிங்கில் பொறுத்தளவுக்கு என் மனசில் இருக்கிறது ஒரு ஃப்ளோவில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த படத்தில் ஒரே ஒரு வசனம் வரும். நான் சொன்ன மாதிரி நான் எவ்வளோ பெரிய பணக்காரியாக யாராக வேணால் இருந்துட்டு போகிறேன், பெரிய ஹீரோயினாக இருந்துட்டு போகிறேன், ஆனால் உன் முன்னாடி நான் ஒரு சாதாரண பொண்ணு தான், நீ ஏழையாயிரு, நீ கருப்பாரு சிவப்பாரு, காதல் வந்ததுக்கப்புறம் நீ என் முன்னாடி ஒரு பையன், உன் முன்னாடி நான் ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்னு சொல்லி இவருடைய புக் ஷாப்புக்கு அவ்வளோ பெரிய ஹீரோயின் இறங்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. யார்? ஜூலியா ராபர்ட்ஸ் ஹியூ கிராண்ட்டை சொல்லுவாங்க, இந்த மொமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளுங்கிறதெல்லாம் மறந்துடுங்க, இந்த மொமெண்ட்டில் ஐ எம் ஜஸ்ட் அ கேர்ள் ஹூ ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ்கிங் ஹிம் டு லவ் ஹர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று வரும். சாதாரணமாக ஆரம்பித்து அந்த சீனை முடியும் போது கண்கலங்கி நிற்பாங்க ஜூலியா ராபர்ட்ஸ். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி ஒரு படம் அது. அந்த படத்தை எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் பேசும்போது அந்த படம் எனக்கு பார்க்கும்போதே எனக்கு கண்டிப்பாக அந்த படம் ஞாபகம் வந்தது. இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இதை விட அது வேறு லெவல் படம். ஆனால் இதை இப்போ வேலைக்காவாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, டெஃபினட்டாக ஒரு செம்மையான ஒரு ரொமான்டிக் ட்ராமா மியூசிக்கல் ஜேர்னி தான் இந்த படம். இந்த படத்தில் சித்தார்த்தா அப்படிங்கிறவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. என்ன மாதிரி ஒரு சாங்ஸுங்கிறீங்க. ஏன்னா படத்தில் ஹீரோவே ஒரு பாப் பேண்டுடைய லீட் சிங்கர். அப்போ சாங்ஸ் எப்படி இருக்கணும், அந்தளவுக்கு ஒரு லீடிங் பேண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் பாடுற பாட்டு ஸ்டேஜ்லேயோ இல்லை பர்சனலாகவோ அப்படின்னா அந்த சாங்ஸ் எப்படி இருக்கணும், அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கணும். எனக்கெல்லாம் அசத்தி போட்டாங்க. என்னங்கடா இது, ஒரு தடவையும் பெரிய பெரிய பாப் பேண்டே ஒரு சாங்கை அடுத்து ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அடுத்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு திணறாங்க. ஒரு படத்துக்குள்ளே ஒரு என்ன சொல் நல்ல பெப்பியான பீட் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் உள்ளே இருக்குது, செம்ம ரொமான்டிக் ப்ரீசி நம்பர்ஸும் உள்ளே இருக்குது. எப்படியும் ஒரு 5-6 பாட்டு எல்லாமே ரிப்பீட்டட் நம்பர்ஸு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிங் டோனை நிச்சயம் வைப்பீங்க. அந்தளவுக்கு தரமான பாட்டு, ரிப்பீட்டடாக நீங்களே நைட்டு கேட்கலாம். அப்படி பாட்டுகள் மியூசிக்கலி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு படம் இது. ஒரு மியூசிக்கல் ஜேர்னி தான் இந்த படம். என்ன ஒரே ஒரு விஷயம், அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு படத்தில் சீனுக்கு சீன் தான் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். எல்லோரும் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்த்துருக்கலாம். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்குறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சீன்ஸு ஹெவியாக உள்ளே இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இதுதான் சோகம். அப்போ சந்தோஷமாக நியூஸ் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது மக்களே. அப்புறம் என்ன பார்க்கணுங்கிறவங்க தமிழ் டப்பிங்கோட டெஃபினட்டாக ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், நாட்டிங் ஹில்ல மறந்துடாதீங்க. அதெல்லாம் வேறு லெவல் படம். அப்புறம் என்ன 2 படத்தையும் பாருங்கள். ஒரே கல்ல 2 மாங்கா ஒரு எபிசோடாகவே மாறிப்போச்சு இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.